வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளே ஆஃப் அணிகளை முடிவு செய்த கொடூர போட்டி வால்வாசாவா மேட்சில் கிடைத்த அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது இன்றைய தினம் ஐபிஎல் தொடரில் 46வது லீக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக டாஸை வென்ற எஸ்ஆர்ஹெச் அணியானது முதலில் பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கே அணிக்கு ஓப்பனிங்கில் களமிறங்கிய ரஹானே தடுமாறி 9 ரன்களில் புவனேஸ்குமார் வேகத்தில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் மறுபுறம் மற்றொரு துவக்க வீரரான கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பிலும் சாதனை படைத்திருக்காரு. ஆனால் அடுத்ததாக வந்த டேரில் மிச்சல் மீண்டும் தடுமாற்றமாக விளையாடி ரசிகர்களை கடுப்பேற்றினார். இருப்பினும் நேரம் செல்ல செல்ல அதிரடியாக விளையாட துவங்கிய அவரும் ஹைதராபாத் பவுலர்களை மிக சிறப்பாக எதிர்கொண்டு இந்த சீசனில் முதன்முறையாக அரை சதத்தையும் அடிச்சிருக்காரு. அந்த வகையில் 2வது விக்கெட்டுக்கு 107 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து சிஎஸ்கே அணியை வலுப்படுத்திய அவர்கள் 7 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 52 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதே போல மறுபுறம் தொடர்ந்து அசத்திய ருத்ராஜ் அவர்கள் 27 பந்துகளில் அரை சதம் அடித்து ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார். அப்போது வந்த நம்பிக்கை நட்சத்திரம் சிவம் தூபை அவர்கள் அதிரடியாக விளையாடி கை கொடுத்தார். அதனை பயன்படுத்திய ருத்ராஜ் அவர்கள் 2வது விக்கெட்டுக்கு 74 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து நேரம் செல்ல செல்ல அதிரடியாக விளையாடி சதத்தையும் நெருங்கினார். ஆனால் கடந்த போட்டியை போலவே இந்த போட்டியிலும் 2வது சதத்தை அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவர் 10 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 98 ரன்களில் நடராஜன் வீசிய கடைசி ஓவரில் துரதிருஷ்டவசமாக ஆட்டமிழந்தார். அப்போது ரசிகர்களின் உச்சகட்ட ஆரவாரத்திற்கு மத்தியில் வந்த முன்னாள் கேப்டன் தல தோனி அவர்கள் பவுண்டரியுடன் 5 ரன்களை எடுத்தார். அவருடன் மறுபுறம் அட்டகாசமாக விளையாடிய சிவம் துபை அவர்கள் 1 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 39 ரன்களையும் அடித்து நல்ல பினிஷிங்கையும் கொடுத்தார். இதனால் 20 ஓவரில் சிஎஸ்கே அணியானது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்களை எடுத்தது. ஹைதராபாத் சார்பில் தமிழக வீரர் நடராஜன், புவனேஸ்குமார், ஊனாத்கட் தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதே போல இந்த போட்டியை சேர்த்து ஐபிஎல் மற்றும் சாம்பியன் லீக் T20 தொடரில் சிஎஸ்கே அணி இதுவரை 35க்கும் முறை 200க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து உள்ளது. இதன் வாயிலாக T20 கிரிக்கெட்டில் அதிக முறை 200+ ரன்கள் அடித்த அணி என்ற புதிய உலக சாதனையை சிஎஸ்கே படைத்து உள்ளது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணியானது இதெல்லாம் ஒரு ஸ்கோரா என்று இதனை ஈஸியாக நாங்கள் சேசிங் செய்து விடுவோம் என்றுதான் களமிறங்கினார்கள். ஆனால் அடுத்தடுத்து தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை சந்தித்து உள்ளது எஸ்ஆர்ஹெச் அணி. எஸ்ஆர்ஹெச் அணியின் இந்த தோல்வியும் சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியால் 6வது இடத்தில் இருந்த சிஎஸ்கே அணியானது தற்போது 3வது இடத்திற்கும் சென்று உள்ளது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் பிரஷரில் இருந்து தற்போது விடுபட்டு உள்ளது சிஎஸ்கே. இன்னும் சிஎஸ்கே அணி அடுத்து 4 போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் வாய்ப்புகள் உறுதிதான். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.